அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஏற்கனவே தொடங்கப்பட்டு பிறகு அவரது உத்தரவின் பேரில் கலைக்கப்பட்ட அமைப்புகள் தற்பொழுது மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியுள்ளன. வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி நெல்லையில் நடைபெற உள்ள ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. இது மாநில தலைமைக்கு ஒருவித மறைமுக நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாகவே கருதப்படுகிறது. தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி அண்ணாமலை ஒதுங்கினாலும் கள யதார்த்தம் என்பது தலைமை மீதான அதிருப்தியையே சுட்டிக்காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் போனாலோ அல்லது பிரச்சாரத்தில் முழுமையாக ஈடுபடாவிட்டாலோ அது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியான அதிமுகவிற்கு எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கேள்வியும் இங்கு எழுந்துள்ளது. காரணம், அண்ணாமலைக்கு என்று தனிப்பட்ட முறையில் இளைஞர் பட்டாளமும் தீவிரமான சோசியல் மீடியா ஆதரவும் இருப்பதால் அவர் களத்தில் இல்லாதது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார வேகத்தை நிச்சயம் குறைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தீவிரமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதில் அண்ணாமலை காட்டிய வேகம் இப்போது தலைமையிடம் இருக்குமா என்ற சந்தேகம் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. இருந்தாலும் இதுபோன்ற மாற்றங்கள் கட்சியின் தேசிய தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கலாம் என்றும் விரைவில் அவருக்கு தேசிய அளவில் பெரிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு தரப்பு நம்புகிறது.